1850 ஓட்டு தானே, அது இருந்தா என்ன இல்லைன்னா என்ன நினைக்கிறாரா? எங்களால இங்க கூட உட்கார கூட முடியல. நாத்த ஒரு பக்கம், கொசு ஒரு பக்கம். எத்தனை நாள் இருக்க போறாங்க? எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க போறாங்க? இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களாவே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப நாங்க மனுஷாலே கிடையாதா? நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு சரியான மழை. எங்கேயோ இருக்கிற டிரைவருக்கு ஃபோனை போட்டு, இங்கே ஒரு பஸ் நின்றுட்டு இருந்துச்சு, லைனாக பஸ் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த பஸ்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக எங்கேயோ இருக்கிற டிரைவரை ஃபோன் போட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா மழை பெய்ஞ்சால் நாங்கள் எல்லா அதில் போய் ஏறிட போகிறோம்ட்டு அவங்கள ஃபோன் போட்டு கூப்பிட்டுருக்காங்க. ரெண்டாவது கேட்டை இழுத்து சாத்திட்டாங்க. கேட்டை இழுத்து சாத்திட்டு நாங்கள் உள்ளே போய் எங்கே அடைக்கலம் போயிட போகிறோம், மழைக்கு பயந்து உள்ளே நாங்கள் போகல. அவங்களோட எண்ணம் அடிமட்டமான ரொம்ப கேவலமான ஒரு புத்தியை வச்சுக்கிட்டு நாங்கள் உள்ளே வந்து அடைக்கலம் ஆகிட போகிறோம், பஸ்ஸில் வந்து அடைக்கலம் ஆகிட போகிறோம்ட்டு நைட்டு 12:30 மணிக்கு ஒரு டிரைவர் வந்து பஸ்ஸோட டோரெல்லாம் மூடுறாரு. அப்போ என்னன்னா, இதுங்க எப்படியாவது எந்த கஷ்டத்துலாம் ஓடணும். சேகர் பாபுவே சொல்லியிருக்காராம், இந்த மாதிரி வந்து அவங்க எத்தனை நாள் இருக்க போகிறாங்க, எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க போகிறாங்க, இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களாவே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ நாங்கள் மனுஷாலே கிடையாதா? எங்களால் இங்கே கூட உட்கார கூட முடியல. நாத்த ஒரு பக்கம், கொசு ஒரு பக்கம். 1000 ரூபாய் கொடுத்து சித்தாள் வேலை செய்கிறவங்களும் ரோட்ல ரிக்ஷா ஓட்டுறவங்க அவங்க இவங்கள வேலைக்கு எடுத்திருக்காங்க. எங்க 750 ரூபாய் 753 ரூபாய் சம்பளத்தை நிப்பாட்டி எங்களோட சம்பளத்தை எடுத்து அவங்க 1000 ரூபாய் தாராளமா வெளியே ஆளுங்க கொடுப்பாங்களா? எங்களுக்கு நாங்க இப்ப கூட நாங்க என்ன கேட்கறோம்னா, நீங்க எங்களை பர்மனன்ட் பண்ணவே, உங்க பட்ஜெட் இல்லையா, நீங்க விட்டுருங்க. ஓட்டு கேட்டு எங்க கிட்ட வர்றீங்கல்ல, இப்ப நாங்க ஓட்டு போடுறதானே நீங்க ஜெயிப்பீங்களா? 1850 ஓட்டு தானே, அது இருந்தா என்ன இல்லைன்னா என்ன நினைக்கிறாரா? விஜய் கட்சியில இருக்கிறவங்களும் வந்து தண்ணி சாப்பாடு எல்லாம் கொடுத்து போறாங்க. ஏன் எங்களை வந்து எட்டி பார்க்க மாட்டோம்? தானே இருக்காரு கமிஷனரு, உள்ளதானே இருக்காரு. ஒரு ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சின்னு வந்து பார்க்கணுமா எங்களை? அப்படிலாம் கிடையாது. வாசல்லே உட்காந்துருக்கோம். ஒரு மண்டபத்துல கொண்டு போயிட்டு இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மண்டபத்துல கூட்டு போய் எங்களை உட்கார வச்சு, கரண்ட் இல்லை, காத்து இல்லை, போட்டு ஒரு கேட்டை போட்டு மூடி காற்றை அடைச்சி மூச்சு திணறெல்லாம் வந்துச்சு நிறைய பேர். அந்த மாதிரிலாம் ஏன் எங்களை கொடுமை பண்றீங்க?